ஸோ இன்றைக்கி 6ஆம் வகுப்பு டேர்ம் 1ல் வந்து 2வது பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம முதல் பாடம் பார்த்தாச்சு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ 2வது பாடம் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நம்ம பாடலேருந்து அப்படியே 1 பை 1 பார்த்துட்டே போகலாம். டக்குன்னு ஸ்பீடாக போயிடலாம். இதில் வர முக்கியமான கொஷின்ஸ்க்கு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பாடல் பார்ப்போம். இப்போ கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல நூறு கண்டதுவாம் மறைவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம், பெருமாளி பெருக்கிற்கு காலத்திற்கும் முற்று மலையாமலே நின்றதுவாம், பொய்யகற்றும் உள்ள புட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மேய்ப்புகட்டும் மரமென்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்விலி காட்டியிருக்கும். ஸோ இதான் வந்து பாடல். இந்த பாடல் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஸோ நம்ம ரொம்ப டெப்த்தாக போகாமல் லைட்டாக ரீட் பண்ணி விட்டு போய் இந்த லைன் கொடுத்து நமக்கு என்ன கொஷின், இதில் வந்து எந்த பாடல் யார் எழுதுனா அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு இந்த பாட்டை வந்து நம்ம ரீட் பண்ணால் போதுமானது. ஸோ இந்த பாடலை வந்து எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஸோ அடுத்து வந்து சொல்லும் பொருள்னு பார்ப்போம். ஆழிப்பெருக்கு, கடல்கோள், ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, மேதினி, உலகம், உள்ள பூட்டு, உள்ளத்தின் அறியாமை. ஸோ சொல்லும் பொருளும் எப்படி கேட்பாங்கன்னா அந்த சொல்லு கொடுத்து அதற்கான பொருள் வந்து டைரெக்டாகவும் கேட்கலாம். இல்லைன்னா அந்த பாடலில் வர லைனை கொடுத்து அதுக்கு அந்த இப்போது பார்த்தோம்னா எப்படி சொல்கிறோம், ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் அப்படின்னு கொடுத்து இதில் ஊழி அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. நீண்டதொரு காலம் அதை மென்ஷன் பண்ணி இதற்கான பொருள் என்னென்னு கேட்பாங்க. ஸோ ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி நமக்கு எழுதி தெரிஞ்சிருக்கணும். மெய்ப்புகட்டும் அறமென்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் அப்படின்னு காட்டி மேதினினா என்ன மீனிங் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மேதினா உலகம் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து பார்ப்போம். பாடலின் பொருள் அப்படின்னா ஸோ இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைவிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி, அறிவு ஊற்றாகிய நூல்களை பலவற்றை கொண்ட மொழி, பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி, தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தையும் தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி. ஸோ இதான பாடலின் பொருள். ஸோ இந்த பாடலின் பொருள் நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அடுத்து நூல்வெளி பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து படித்தா மட்டும் பத்தாது, நீங்கள் ஒரு 2-3 டைம் ரீட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து புரியும். ஸோ இதை நம்ம ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நூல்வெளி, ஸோ இதை முடிச்சுட்டு முக்கியமாக எந்த மாதிரி வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். நூல்வெளி பார்க்கலாம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவர் பாவலேறும் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றார். ஸோ சில நேரம் பெருஞ்சித்திரனார்னு கொடுத்துட்டு அவருடைய இயற்பெயர் மட்டும் கேட்கலாம். இல்லைன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார்னு கூட கொடுக்கலாம். ஸோ நம்ம ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பாவலேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவர் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. ஓகே, நம்ம பார்த்தாச்சுல. அதாவது இந்த பாடலை, அதாவது தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் வந்து எழுதியவர் யார் பார்த்தா பெருஞ்சித்திரனார். இவர் வந்து நிறையா பாடல் வந்து பாடியிருக்கிறாரு. அதாவது வந்து கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இந்த மாதிரி கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, ஸோ அந்த மாதிரி ஒரு பழங்கள், மரம் அந்த மாதிரி வந்து பாடியிருக்கனால இவர் ஈஸியாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவருடைய நடத்திய இதழ்கள் என்னென்னு பார்த்தோம்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். மொழி பேசிஸ்லேயே வந்து இவரோட இதழ்கள் கூட நடத்தியிருக்காரு. ஸோ தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பாடல் வந்து அதாவது இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் வந்து எதில் இருக்குன்னா கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த நூல் வந்து எத்தனை தொகுதிகளாக வெளிவந்ததுன்னு பார்த்தா 8 தொகுதிகளாக வெளிவந்தது. ஸோ இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருள்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லைனை கொடுத்து நமக்கு அந்த ஆழிப்பெருக்கு, ஊழி, உள்ள போட்டு இந்த மாதிரி அந்த பாடலோட வரிகளை கொடுத்து அதில் இந்த வேர்டை மட்டும் மென்ஷன் பண்ணி நமக்கு அதற்கான பொருள் என்னென்னு கேட்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பாடலின் பொருள் மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். அதே மாதிரி நூல்வெளியில் வந்து பெருஞ்சித்திரனார், அவரோட இயற்பெயர் என்ன, அவர் என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்காங்க, நூல்கள் எழுதியிருக்காங்க, அவர் நடத்திய இதழ்கள் கேட்பாங்க. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நூல்கள் வேறு, இதழ்கள் வேறு. நான் இதழ்கள் கொடுத்துட்டு அதில் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியை கொடுத்துட்டு தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஒன்ஸ் தான் எடுத்ததுன்னு அதுக்கு நம்ம வந்து ரீட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும்.
ஓகே, அடுத்து கற்பவை கற்றபின் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி. இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தா வாணிதாசன். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற மாதிரி தான். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஒரு லெசன்லேயே நமக்கு 2 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து தமிழ் கும்மி அப்படின்னு கேட்டால் பெருஞ்சித்தினார் அப்படின்னு எழுத தெரிஞ்சிருக்கணும். பெருஞ்சித்தினாரா அப்படின்னு எழுத தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இந்த லைனை கொடுத்து கேட்டால் வாணிதாசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பாடலை வந்து ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது எழுதுனது யார், இது எழுதுனது யாருன்னு நமக்கு புரியும். ஸோ அடுத்து புக் பேக் பார்க்கலாம். ஸோ தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். ஆப்ஷன் ஆ. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தினால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினா உலகம். ஆப்ஷன் ஆ. அடுத்து செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். ஆப்ஷன் இ. பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். ஆப்ஷன் ஆ. பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும். ஆப்ஷன் ஆ. 8 திசை 8 கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் 8 திசை. ஆப்ஷன் ஆ. அடுத்து நம் உணர்த்தும்